சார் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க, ஒரு போட்டித் தேர்வில் கலந்துக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலை தேடுறீங்க, 10 பேர்த்துக்குள்ள நீங்களும் காம்படிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல குரு நின்று அதனுடைய தசை நடந்துட்டு இருந்தா நிச்சயமாக அந்த விஷயங்களில் நீங்கள் ஜெயிப்பீங்க சார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து நான் வேலை பார்த்தது சொந்தமாக தொழில் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தொழிலை ஆரம்பிக்கிறதுக்காக இனிஷியேட் பண்ணார்னா பிரமாதமாக செட் ஆகும். தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், சொந்த தொழில் விருத்தி ஆகுன்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தான் மனசில் நினச்சிருக்க காரியங்கள், அதாவது எத்தனையோ சேரிட்டபிள் ஒர்க்கெல்லாம் செய்யணும்னு நினச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நிறைவேறது, கோயில் குளம் போகிறது, இது மாதிரியான பாசிட்டிவான பலன்கள் நிறைய நடக்கும். எது இந்த குரு வந்து 3ஆம் பாவத்தில் பலம் பெற்று நின்றுச்சுன்னா. சரி சரி, இப்போ இதற்கு எதிர்மறையான பலன் நடக்குமானா நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்துல குரு வக்ரம் அல்லது நீசமாகிறது, அல்லது 3ஆம் இடத்ததிபதி நீசமாகி 3ல் குரு இருக்கிறது, 3ஆம் இடத்ததிபதி வக்ரமாகி அங்கே இருக்கிறது, அல்லது ராகு கேதுவோட சேர்ந்துருக்கிறது. இந்த மாதிரியான பலன்கள்னால கொஞ்சம் பலன்கள் மாறுபாடுகள் வரலாம் எதிர்மறையாக. பட் இருந்தாலும் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஓவராலாக நல்ல பலனை தான் கொடுக்கும்.